தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு 227 பயணிகளுடன் புதன்கிழமை மாலை இண்டிகோ 6C2142 என்ற விமானம் புறப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, காஷ்மீர், உத்தரப்பிரதேச மாநிலங்களின் பல இடங்களை மோசமான புழுதி புயல், கனமழை, ஆலங்கட்டி மழை, இடி மின்னல் தாக்கின. ஸ்ரீநகர் பறந்த இண்டிகோ விமானம் நடுவானில் பறந்தபோது இவ்வளவு பெரிய பேரிடரில் சிக்கிக் கொண்டது. கடைசி நேரத்தில் ஆலங்கட்டி மழை தாக்கி விமானத்தின் மூக்கு பகுதியில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து பயணிகள் கதறிய நிலையில் பத்திரமாக ஸ்ரீநகரில் விமானத்தை தரையிறக்கி அனைவரது உயிரையும் பைலட்டுகள் காப்பாற்றினர். நடுவானில் விமானம் குலுங்கி குலுங்கி பறக்கும் காட்சியும் உள்ளே பயணிகள் கதறி கூப்பாடு போடும் காட்சியும் வெளியாகி நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் பல திடுக்கிடும் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தானின் கல் நெஞ்ச குணமும் இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். 227 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் புதன்கிழமை மாலை இண்டிகோ 6C2142 என்ற விமானம் ஸ்ரீநகருக்கு புறப்பட்டது. அப்போது வானிலை நன்றாகவே இருந்தது. விமானம் பறக்க துவங்கிய சிறிது நேரம் கழித்து படிப்படியாக வானிலை மாறியது. ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளை மிக மோசமான புழுதி புயல் தாக்கியது. அந்த நேரத்தில் மணிக்கு 79 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசியது. கூடவே இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. விமானம் பறந்த தடத்திலும் வானிலை கொந்தளிப்புடன் காணப்பட்டது. அந்த நேரத்தில் பஞ்சாபின் பதான்கோட் பகுதிக்கு மேல் 36,000 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்தது. மோசமான வானிலையால் விமானம் குலுங்கியது. பயணிகள் உச்சகட்ட வீதியில் உறைந்து போனார்கள். விமானம் பயணிக்க வேண்டிய பாதையிலும் மோசமான வானிலை நிலவுவதை சேட்டிலைட் தகவல்கள் பைலட்டுகளுக்கு காட்டின. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதி என்பதால் அந்த பகுதியில் வான்பரப்பு நம் விமானப்படை கட்டுப்பாட்டில் இருந்தது. உடனே பதான்கோட் விமானப்படை கட்டுப்பாட்டு அறைக்கு பைலட்டுகள் வானிலை குறித்து தகவல் அனுப்பினர். விமானம் பயணிக்க வேண்டிய பாதையிலிருந்து சற்று இடது பக்கமாக விலகி முன்னோக்கி பறக்க அனுமதி கோரினர். ஆனால் அப்படி பறந்தால் பாகிஸ்தானின் எல்லைக்குள் நுழைந்து அவர்களது வான்பரப்பை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். போருக்கு பிறகு இந்திய விமானங்கள் தங்கள் எல்லைக்குள் பறக்க பாகிஸ்தான் தடை விதித்திருப்பதால் நம் விமானப்படை கட்டுப்பாட்டு மையம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஒருவேளை அனுமதி வழங்கினால் பாகிஸ்தான் ராணுவம் எதையும் செய்யக்கூடும் அபாயம் இருந்தது. நம் விமானப்படை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அனுப்பிய அதே நேரத்தில் பாகிஸ்தானின் லாகூர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கும் பைலட்டுகள் அந்த தகவலை அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர்கள் இந்திய விமானங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருப்பதை சுட்டிக்காட்டி தங்கள் வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்கவில்லை. எவ்வளவு இக்கட்டான நேரம் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும். மனிதாபிமான அடிப்படையில் அனுமதி வழங்கியிருக்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் அதை செய்யவில்லை. தங்கள் வான்பரப்புக்குள் வரக்கூடாது என்று எச்சரித்தது. பாகிஸ்தான் மனநிலை இப்படித்தான் இருக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்துதான் நம் விமானப்படை கட்டுப்பாட்டு அறையும் விமானத்தை இடது பக்கம் விலகி செல்ல அனுமதி வழங்கவில்லை. மீண்டும் டெல்லிக்கே விமானத்தை திருப்பி விடலாம் என்று பைலட்டுகள் நினைத்தனர். ஆனால் அதற்குள் புயல் பாதிப்பு அந்த பகுதியை கடுமையாக சூழ்ந்திருந்தது. மேகக்கூட்டம், கடுமையான காற்று பாதிப்பு, இடி மின்னல் என வானிலை டோட்டலாக எதிராக இருந்தது. தைரியத்துடன் சவாலை எதிர்கொள்ள பைலட்டுகள் முடிவு செய்தனர். மோசமான வானிலையை எதிர்கொண்டு ஸ்ரீநகரை நோக்கி விமானத்தை விட்டனர்.
வழக்கமான பாதையிலிருந்து விலகி எவ்வளவு குறுகிய தூரத்தில் ஸ்ரீநகர் செல்ல முடியுமோ அவ்வளவு குறுகிய பாதையை தேர்வு செய்து விமானத்தை இயக்கினர். ஒரு கட்டத்தில் 36,000 அடி உயரத்தில் பறந்த விமானத்தை அடுத்த ஒரே நிமிடத்தில் 8,500 அடி கீழே இறக்கினர். இது சாதாரண காரியமல்ல. ஒரு நிமிடத்தில் அதிகபட்சம் 2,500 முதல் 3,000 அடி வரைதான் விமானத்தை கீழே இறக்கலாம். ஆனால் இக்கட்டான நேரம் 8,500 அடி கீழே இறக்காவிட்டால் விமானம் பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். எனவேதான் துணிச்சலுடன் அந்த முடிவை பைலட்டுகள் எடுத்தனர். தொடர்ந்து மோசமான வானிலைதான். ஒருபடியாக விமானம் ஸ்ரீநகரை நெருங்கிவிட்டது. அப்போதுதான் அடுத்த பெரிய சவால் காத்திருந்தது. தரையிறங்க வேண்டிய நேரத்தில் மிகப்பெரிய ஆலங்கட்டி மழை பெய்தது. விமானம் மீது சடசடவென ஐஸ் கட்டிகள் விழுந்தன. கடுமையான காற்றும் வீசியது. விமானம் அங்குமிங்கும் அசைந்தது, கடுமையாக குலுங்கியது. இதற்கிடையே ஐஸ் கட்டியாக விழுந்த மழை தாக்கி விமானத்தின் மூக்கு பகுதியில் பெரிய ஓட்டை விழுந்தது. மிகப்பெரிய ஆபத்தில் விமானம் சிக்கியது. கடுமையாக குலுங்க ஆரம்பித்ததால் பயணிகள் கதறி எழுதனர். தங்கள் கடவுளை நோக்கி சத்தம் போட்டு பிரார்த்தனை செய்தனர். சவாலான நேரத்திலும் சாதுரியமாக செயல்பட்ட பைலட்டுகள் பத்திரமாக விமானத்தை தரையிறக்கினர். விமானத்துக்கு மட்டும்தான் சேதம். உள்ளே இருந்த பயணிகள் அத்தனை பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். எந்த இடத்தில் பாகிஸ்தான் அனுமதி மறுத்ததோ அந்த இடத்திலிருந்து நம் விமானப்படை கட்டுப்பாட்டு அறையில் இருந்த அதிகாரிகள் பெரிய அளவில் பைலட்டுகளுக்கு உதவி செய்தனர். இருப்பதிலேயே பாதுகாப்பான வழித்தடத்தை உடனுக்குடன் அவர்களுக்கு பரிந்துரை செய்தனர். இதுவும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து விமானம் தப்பிப்பதற்கு முக்கிய காரணம் என்று தகவல் வெளியாகியுள்ளது.